ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. டிக்டாக் அமெரிக்காவில் பேன் செய்யப்பட்டுச்சு. என்னடா இன்னும் டிக்டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம ஊரில் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பேன் பண்ணாங்க. பட் இன்னும் வரைக்கும் மற்ற நாடுகளில் பிரம்மாண்டமாக இந்த ஒரு டிக்டாக் செயல்பட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த டிக்டாக் யூசர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம், கண்ட்ரி வைஸாக லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அமெரிக்கா 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 137 மில்லியன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, அமெரிக்கன் மார்க்கெட்டை டிக்டாக் 2வது இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ முதல் இடத்துல யார் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கிற மக்கள் இந்த டிக்டாக்கை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கர்களை விடவே. ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அமெரிக்கா இப்போது எங்கள் ஆட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உன்னோட டிக்டாக் ஆப்பை அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்றுரு, அப்படி இல்லைனா எங்கள் நாட்டில் இருந்து நீ டிக்டாக்கை நாங்கள் உன்னை பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலுமே கொடுக்குறாங்க. பட் இதுக்கு சைனா கம்பெனி இல்லைங்க, நான் உங்ககிட்டலாம் விற்கல, நீ பேன் பண்ணாலும் பண்ணிக்க அப்படின்ற ஒரு விஷயம் சைனாவுமே ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது அமெரிக்காவில் நேற்றுலேருந்து ஜனவரி 19 டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் பேன் செய்யப்பட்டுச்சு. இதுக்கு ஹைகோர்ட்டுமே ஒரு அப்ரூவலுமே கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இது கூடவே அங்கே டிக்டாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா மக்கள் எல்லாருமே, அதில் டிக்டாக் ஸ்டார்ஸுமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. எப்படா நீங்கள் அமெரிக்காவில் டிக்டாக்கை பேன் பண்ணலாம், இதனால் என்னோடய லைஃபே அடுத்த ஒரு பெட்டராக மாறி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு திரும்பியும் டிக்டாக்கை அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பல பேர் ரோட்டில் இறங்கி போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 2 விஷயத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இந்த சைனா கம்பெனி அமெரிக்காவை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டிக்டாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆப்பை எலான் மஸ்க் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காராம். அப்போ எலான் மஸ்க் வாங்கிட்டார்னா ஆல்ரெடி ட்விட்டர் அவர் கையில் தான் இருக்குது. அப்போ ட்விட்டருமே ப்ளஸ் இந்த டிக்டாக்குமே ஒன்றா சேர்ந்து அடுத்த ஒரு ஆப் உருவாகிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பில் மெகா ஸ்டாராக இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட் கூட இந்த ஒரு டிக்டாக் வாங்கிறதுக்காக ரெடியாக இருக்கார் அப்படின்ற ஒரு பேச்சுமே அடுப்படுது. ஸோ மிஸ்டர் பீஸ்ட்டுமே சரி, எலான் மஸ்க்குமே சரி, இந்த டிக்டாக்கை வாங்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், அது கூடவே எதுக்காக அமெரிக்கா இந்த ஒரு டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணுறதுக்கான ஒரு பாலிடிக்ஸுமே இதில் அடங்கியிருக்கு, அதுவுமே சேர்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஒரு டிக்டாக் யார் ஓன் பண்ணியிருக்கா அப்படின்றது பார்க்கும்போது இது சைனா, முழுக்க ஒரு சைனா பேஸ்டு கம்பெனி தாங்க. அந்த சைனா பேஸ்டு கம்பெனியில் பைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனிக்கு கீழே தான் இந்த டிக்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப் செயல்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நமக்கும் சைனாக்காரங்களுக்குமே ஒரு வாய்க்காக தருகிறாரு. ஸோ இதனால 2020 நம்மளும் டிக்டாக் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டிக்டாக் மூலியமா மக்களோட டேட்டா பேஸ் எல்லாம், இந்தியா மக்களோட டேட்டா பேஸ் எல்லாம் சைனாக்காரன் திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு இருக்கான்ப்பா, இது டெஃபினட்டாக ஒரு சைபர் த்ரெட் மாதிரி தான், ஸோ இது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, டிக்டாக்கை இந்தியாவுக்குள்ளே பேன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதோட காரணமாக 2020 நம்ம டிக்டாக்கை பேன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் யாருனாலுமே அதை யூஸ் பண்ண முடியல. பட் அதுக்கு முன்னாடிலாம் டிக்டாக் பயங்கரமான ஃபேமஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே, அது உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சைனா ஆப் தானப்பா யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதனால நம்ம இந்தியாவிலே இதே போல் ஒரு டிக்டாக்கை உருவாக்கலாம்னு சொல்லி சில பேர் டிக்டாக் போலே ஒரு ரிப்ளிகேட்டை ஒரு ஆப்பை உருவாக்குனாங்க. அதுதான் மோஜு, அப்புறம் ஜோஷு, அப்புறம் எம்எக்ஸ் பிளேயரோட எம்எக்ஸ் டட்டாடக்கு, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அதுக்கப்புறமா யூடியூப் ஷார்ட்ஸ், இது எல்லாமே டிக்டாக்கோட பேஸ் பண்ணி வந்த ஒரு விஷயங்கள் தான், அது யாராலையுமே மறுக்கவே முடியாது. ஸோ இந்தியாவில் 2020 இதுக்கு இப்படி பேன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஆப் எல்லாம் அடுத்தடுத்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அடுத்து 2021 அமெரிக்கா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எங்களோட நாட்டிலையுமே டிக்டாக் யூசர்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்காங்க, பட் எங்களோட டேட்டா பேஸும் சைனாக்காரன் எடுக்கிறானோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஸோ இதனால இதுக்கும் ஒரு
முட்டுக்கட்டு போடணும்னு சொல்லி அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதோட தொடர்ச்சியாக 2022 வந்துட்டு இந்த பைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த டிக்டாக்கோட ஓன் கம்பெனி. ஸோ அவங்கள வந்துட்டு அமெரிக்கா கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, எங்கள் ஊரில் நிறைய பேர் உன்னோட ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீ என்ன பண்ணுற, உன்னோட டிக்டாக்கை அமெரிக்கா கிட்ட கொடுத்துரு, அதாவது வித்துரு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறாங்க. அதுக்கு பைட் டான்ஸ் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாதுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 40 பில்லியன், அதுவே 1000 கோடின்னு நினைக்கிறேன், ஆயிரக்கணக்கான கோடி. ஸோ அந்த ஒரு காசை கொடுத்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்ரோச்சும் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அதுக்குமே வந்துட்டு அவன் சைனாவோட பைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி, இல்லைங்க நான் விற்கிற மாதிரி இல்லை, ஸோ என்னோடய ஆப்பை வந்துட்டு எனக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சைனா கம்பெனி அவாய்டு பண்ணிட்டாங்க. பட் இது 2021 இந்த ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டே இருந்தது. பட் இன்றைக்கி 2025 ஜனவரி 19, அதாவது நேத்திக்கு முழுக்க இந்த அமெரிக்காவில் இந்த டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் பேண்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ஹைகோர்ட்டுமே இதே போல் ஒரு தீர்ப்பை சொல்லிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காவில் டிக்டாக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அதே போல் டிக்டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளே ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. இது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு 2 விஷயங்க. ஒன்று, இது வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டு கூட வரலாம். ஏன்னா அமெரிக்காவோட மக்களோட டேட்டா பேஸை சைனாக்காரன் வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுவுமே வந்துட்டு அமெரிக்கா நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுவுமே யோசிக்க ஆரம்பித்தாங்க அமெரிக்கா. 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த டிக்டாக்ல அளவுக்கு அதிகமாக வந்துட்டு ஆடு மூலியமாக இந்த ஒரு பைட் டான்ஸ் கம்பெனி வந்துட்டு பயங்கரமாக சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அமெரிக்கா ஆட்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு டிக்டாக்ல வந்த லாபம் மட்டுமே இவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ இதை பார்த்தா என்னடா இது பயங்கரமான லாபமாக இருக்குது இந்த ஆப் மூலியமாக, இது ஃபேஸ்புக்கில் கூட இந்த மாதிரிலாம் வருது இல்லையே, டிக்டாக்ல பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த டிக்டாக்கை எப்படியாவது நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு முயற்சியிலுமே எடுக்கிறாங்க. ஒன்று ப்ராஃபிட் மைண்ட் செட்டும் இருக்காங்க, இன்னொன்று நம்மளோட டேட்டா பேஸ், நம்மளோட மக்களோட டேட்டா பேஸ் சைனா கிட்ட போகக்கூடாது அப்படின்றது 2 காரணமே யோசிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இது கூடவே அங்கே டிக்டாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா மக்கள் எல்லாருமே, அதில் வந்துட்டு டிக்டாக் ஸ்டார்ஸுமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. எப்படா நீங்கள் அமெரிக்காவில் டிக்டாக்கை பேன் பண்ணலாம், இதனால என்னோடய லைஃபே வந்துட்டு அடுத்த ஒரு பெட்டராக மாறி இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு திரும்பியும் டிக்டாக்கை அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பல பேர் ரோட்டில் இறங்கி போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 2 விஷயத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பட் இது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 4 வருஷமாக நடந்ததில் ஃபைனலாக பைட் டான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது ஏன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சைனாக்காரன் யோசிக்கும்போது அவனோட அல்காரிதம், அதாவது டிக்டாக்ல செயல்படுற அல்காரிதம் யாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது அவனோட தாட்டாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அவனோட யூசர்ஸோட கண்ட்ரி பேஸ்டாக வந்துட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்கா 2வது இடத்துல தான் இருக்குது. பட் முதல் இடத்துல இந்தோனேஷியா இருக்குது. ஸோ அமெரிக்கா விடவே இந்தோனேஷியாவில் அதிகமான ஒரு வருமானம் வரும்போது ஸோ இது பெருசாக அமெரிக்காவில் செயல்படலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் சைனாக்காரன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா இன்கேஸ் அமெரிக்கா வந்துட்டு அளவுக்கு அதிகமான ஒரு ஆஃபர்ஸை வந்துட்டு பைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சைனா கம்பெனிக்கு கொடுத்து டிக்டாக்கை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அதில் வந்துட்டு முக்கியமாக இந்த ஒரு டிக்டாக்கை வாங்கிறதுக்கு எலான் மஸ்க் அப்படின்ற ஒருத்தர் ரெடியாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ எலான் மஸ்க் இன்கேஸ் இது டிக்டாக்கை வாங்கிட்டார் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அவர் வந்துட்டு ட்விட்டர்னு சொல்லப்படுற எக்ஸ் தளத்தை அவர் ஓனாக வச்சுட்டு இருக்கார். ஸோ எக்ஸ் தளமும் டிக்டாக்குமே அவரோட ஓன் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ 2மே merge பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தாலும் 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு டிக்டாக்கை வந்துட்டு அந்த கம்பெனி விற்குது, சைனா கம்பெனி விற்குது அப்படின்னாக்கா, நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்டாராக இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட் கூட இந்த டிக்டாக்கை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தர் வந்துட்டு அது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா இருந்தாலும் பட் எலான் மஸ்க் இது டெஃபினட்டாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்கா முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக இதுக்காக வந்துட்டு அடிக்ட்டுமே ஆகியிருக்காங்க. இதனால நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு மணியை ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி
சொல்லி. ஸோ இதனாலேயே எலான் மஸ்க் இந்த ஒரு டிக்டாக்கை வாங்குறதுக்கு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதுதான் அமெரிக்கா வந்து நேத்துல இருந்து இந்த ஒரு டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேன் பண்ணதுக்கான காரணம். ஃபர்ஸ்ட் காரணம், சைனாக்காரன் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டான். ஸோ அதனால பேன் பண்ணது. ரெண்டாவது, மக்களோட டேட்டா பேஸ் வந்துட்டு சைனாக்காரங்கிட்ட போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம். இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு டிக்டாக் பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அமெரிக்காவில் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஹானஸ்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவில் டிக்டாக் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் 2020க்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமான பீக்காக இருந்த இந்த ஒரு டிக்டாக்கை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்தாவது இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டிக்டாக்கை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கு இன்கேஸ் இன்னும் வரைக்கும் இந்தியாவில் இருந்திருந்தால் இந்த இன்ஸ்டாவில் வர ரீல்ஸுமே சரி, அப்புறமா யூடியூப்பில் வர ஷார்ட்ஸுமே சரி, இந்த அளவுக்கு பூம் ஆகி இருக்குமா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஆப்வியஸ்லி டிக்டாக் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அமெரிக்கா டிக்டாக்கை பேன் பண்ணதுக்கான பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸும் இதுக்கான ரீசன்ஸுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்களும் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டுமே. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் அடுத்தடுத்த புது விஷயங்களை நீங்களும் இந்த சேனல் மூலிமா வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.